afternoon, Visharat Udrat students. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிந்து காடி ஸ்வாயத்தா சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய பின் வரலாறு இந்த ஷார்ட் ஃபார்மாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சமயா ஊர்ஸ்தான் எந்த நேரம் எந்த இடத்துல இது இருந்தது. சிந்து காடி ஸ்வாயத்தா புராணி ஸ்வாயத்தாக இந்த நாகரிகம் தான் இருக்கிறதுலையே பழமையான நாகரிகம். முதல்ல நாகரிகம்னா என்னென்னா, ஒரு இடத்துல மக்கள் தனக்கான வீடு, சாப்பாடு, உடுத்துகிற உடை, தொழில், பழக்க வழக்கம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வாழ்கிறது பேர் தான் நாகரிகம். ஸோ அந்த வரிசையில் இதுதான் இருக்கிறதுலே பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இஸ் ஸ்வாயத்தா கா கால் ஈபு 3200 से ईपू 2750 तक माना जाता है. இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் நம்பப்படுது. சரியாக நமக்கு எப்படி கிடைக்கல, சான்றுகள் கிடைக்கல இன்னும். ஹரப்பா ஊர் மொஹஞ்சதாரோ இஸ் ஸ்வாயத்தாக்கே முக்கிய நகர் ஹே. ஸோ எப்பயுமே ஒரு நாகரிகத்துக்கு தலைமையிடம் முக்கிய நகரம் இருக்கும். அந்த வரிசையில் இதுக்கு ஹரப்பாவும் மொஹஞ்சதாராவும். நகர் அவுர் பவன் நீ இர்மான். ஸோ ஒரு நகரே எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமானது வீடு தான். ஸோ அந்த நகர் மற்றும் கட்டிடக்கலை. ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சிந்து காடிக்கே நீ இர்மால்தா, அதாவது கட்டிடக்கலை அறிஞர்கள் இந்த கலையில் திறமையானவங்களாக இருந்திருக்காங்க. நகர்கி சடக்னா ரோடு, அவுர் கலினா தெரு. ஸோ சீத்தே பனேக. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியும் எளிமையாகவும் கட்டடம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நகரங்களில் 4 விதமான கட்டிடங்கள் இருந்திருக்கு. மகானோ கே. ஸோ கட்டிடம் 4 பிரகார் பாயே ஜாதி ஹே. ஸோ 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. மகான்னா தான் தங்குமிடம். நாகரிகம் கோ ரக்னே கா மகான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தனியான வாழ்கிறதுக்கான ஒரு வீடு. ஸ்நான் குண்ட், அதாவது குளம், குளிப்பதற்கான குளம். சர்வஜனிக் மகான், இந்த ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, காமன் பிளேசஸ், பார்க்கு, அதுக்கப்புறம் போய் தங்குறதுக்கான காமன் பிளேசஸ்ஸு. அண்டு மந்திர் அண்ட் தர்மஸ்தான், கோவில் அண்டு சர்ச்சு, மசூதி, அந்த மாதிரிலாம் அந்த நகரங்களில் இருக்க கட்டிடக்கலை 4 வகைகளில் இருக்குது. இன் சபி மகோன்மே விசேஷன் தியான் மஜ்பூத்தி ஹவுர் ஸ்தியாபிக் பர் ஹே. ஸோ நிலைத்து நிற்கிறது அண்டு ஸ்ட்ராங்கானதுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்தி கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. மகர் அனேக் ஜவாவட் கா அபாப் ஹே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அதனால் இப்போ பல்லவர்களுடைய கட்டிடக்கலையை நம்ம பார்த்தோன்னா தூண்களில் நிறைய சிற்பங்கள் இருக்கும், உயரமான கோபுரங்கள் வச்சு அவங்களோட கட்டிடக்கலை இருக்கும். ஆனால் இவங்களில் கட்டிடங்கள் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராங் நிலைத்து நிற்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தியிருக்காங்களாம், அழகில் இவங்க செலுத்தலை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சமாஜித் ஜீவன். ஸோ சமூகம் எப்படி இருந்திருக்கு, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஒருத்தரை ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாசன் பிராணி பிரஜாதந்திர ஷைலி ஹே. ஸோ இதில் மன்னராட்சிலாம் இல்லை. இந்த நாகரிகத்தில் மக்கள் தங்களுக்கு தேவையான தலைவரை அவங்களே செலக்ட் பண்ணியிருக்காங்க. வே அன்ன ஃபல் மான்ஸ் ஆதி காத்தி ஹே. அன்னம், ஃப்ரூட்ஸு, மான்ஸ்னா மாமிசம், இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நர் ஆண்கள் மூச் அவுர் தாடி ரகத்தே ஹே. மீசை தாடியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க ஆண்கள். தனி, அதாவது ரிச் மேன். லோக் சோனே சாந்தி ஹாத்தி கே தாந்த். சோனானா தங்கம், சாந்தினா வெள்ளி, ஹாத்தி கே தாந்த்னா தந்தத்தினால் ஆன ஆபூஷன், ஜுவல்ஸ், பகன்தே வேறு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. இதோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்த்திக் ஜீவன். ஸோ தொழில் என்ன பண்ணியிருக்காங்க, வருமானத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். உன்கா பிரமுக தந்தா, உங்களுடைய முக்கிய தொழில் கேத்தி ஹே, விவசாயம். வெஹேங்கு கோதுமை, சௌ அப்படின்னா பார்லி, அனாஜ் அப்படின்னா தானியங்கள், அரிசி, அந்த மாதிரி. ஜவார் அப்படின்னா சோளம், பாஜ்ரே அப்படின்னா திணை. இதெல்லாம் பைதா கர்த்தீக விளைவிச்சிருக்காங்க. சுவர்னா பன்றி, முர்கி அப்படின்னா கோழி. இந்த இடத்துல ஒரு 2 வேர்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டாரை இங்கே ஆட் பண்ணணும். கோடே குதிரை, குத்தேனா நாய். இது 2ஐயும் வளர்த்துருக்காங்க. பால் தேனா வளர்க்குறது. ஸோ தனித்தனியாக பாயிண்ட் போடுறதுக்கு ஒரே பாயிண்ட் ஆயாச்சு. இந்த பாயிண்ட் எப்படி எழுதணும்னா, சுவர், முர்கி, கோடே, குத்தே, ஆதி பால்தே ஹே அப்படின்னு எழுதிக்கோங்க. அவங்க இதெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துருக்காங்க. மிட்டிக்கே பர்தன் பனானே பி ஜான்டி ஹே. ஸோ அவங்களுக்கு களிமண்லேருந்து அந்த பானைகள், பர்தன்னா பாத்திரம்,
அவங்களுக்கு பாத்திரம்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தொழிலெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அனிமல்ஸை வளர்க்குறனால அதோட பை ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. அப்புறம் பானையெல்லாம் செஞ்சுருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க. இது அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. கலை, இவங்க என்ன மாதிரியான கலைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. சிந்து காடிமே கலாமே கை க்ஷேத்ரமே பிரகிருதி ஹோத்தி ஹே. பிரகதி அப்படின்னா அறிவாக இருந்திருக்காங்க, நிறைய துறையில் அறிவாக இருந்திருக்காங்க. மூர்த்தி கலா, அதாவது சிற்பக்கலை. இங்கே ஒரு ஸ்டார் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டார் நிருத்திய கலா, நடனம். சங்கீத் கலா, பாடல், சிலை செய்கிறது, பாடல் பாடுறது, டான்ஸ் ஆடுறது. மேவே நீ இத்திய ஹஸ்த் ஹ, ரொம்ப திறமையானவங்களாகவும் இருந்திருக்காங்க. ஆமோல்த் பிரமோத் அவுர் தர்மிக் ஜீவன். ஸோ பொழுதுபோக்குக்கும் அதுக்கப்புறம் மத ரிலேட்டடான வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு. பச்சே மிட்டி சேன்ற வார்த்தையை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க மண்ணிலிருந்து குத் தானா பி கிலவுனா பனாத்தீக. களிமண்லலாம் நம்ம பொம்மை செஞ்சு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சிறுவர்கள் பொம்மை செஞ்சு விளையாண்டுருக்கிறதான சான்றுகள் கிடச்சிருக்கு. அண்ட் ஷிகர் கேல்னேப்பர், ஷிகார் பகடை கிடையாது, வேட்டையாடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வேட்டையாடுறதை விரும்பியிருக்காங்க. அடுத்து அக்னி பூஜா யன்யாதி பி பிரசித்த. நெருப்பை மூட்டிட்டு அதை கடவுளாக கும்பிட்டுருக்காங்க. அப்படி இல்லைனா யாகங்கள் பண்ணியிருக்கான சான்றுகள் கிடச்சிருச்சு. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சைட் எண்டிங் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணதை எழுதிக்கோங்க. 10 மார்க்ஸ் தான் இல்லையா, இது போதும். ஸோ ரொம்ப மெனக்கெடுத்துக்க வேணாம். டிப்பனி இதிலிருந்தே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை இன்னும் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் ஷார்ட் ஃபார்ம் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.